ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரபுதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்கியராஜி சந்தேகம் ரேவதியோட வீட்டில் பார்த்தாங்க. அங்கே பார்த்தா நம்ம மனசுக்கு பட்ட மாதிரியே ரேவதி வெளியே உட்காந்து அழுதுட்ருக்காங்கன்னு என்ன பிரச்சனை என்ன எதுன்னு கேட்டுட்டு நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே தங்கராஜுமே ஆல்ரெடியும் அதாவது விஷயம் கைமீறி போயிடுச்சு, நம்ம ரேவதி வெளியில் உட்காரிச்சது பாசமலருக்கு தெரிஞ்சு வந்துட்டாரு, எதுக்கு மேலேயும் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைன்னு ரேவதி நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நாம் ஏன் பதில் சொல்லணும், ரேவதி உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னும் போது அவங்க கட்டி பிடிச்சி ரொம்ப அவருடைய அண்ணனை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்லாமல் வந்துட்டேனே, அதான் இவருக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்றாங்க. இல்லை நீ வா கூட அப்படின்னு கூப்பிடுறாங்க. அண்ணா என்னென்ன பேசுகிற இந்த நேரத்துலையா அப்படின்றாங்க. ஆமாம் ரேவதி நீ வா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, அதான் அவர் என்னை இப்போ உள்ளே கூப்பிட்டுட்டாருல, நான் அவர் கூட போகிறேன், நீ வீட்டுக்கு போனேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உள்ளே போய் அவர் கூட சேர்ந்து தூங்குறேன், நீ போனேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ரேவதி திரும்பவும் ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போகுது, நான் இங்கே வந்ததுனால மாப்பிள்ளை திரும்பவும் கோவப்பட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் சண்டை போடுவார், மாப்பிள்ளை நான் ரேவதியை கூட்டிகிட்டு போகிறேன், காலையில் கூப்பிட்டு வந்து ஓடுறேன், ரேவதி நீ வா அப்படின்றாங்க. நான் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தங்கராஜ் கேட்கவும், ஏன் மாப்பிள்ளை இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அதை பேசி தீர்த்துருக்கலாம்ல, வெளியே விட்டு அவ்வளோ அழுதுகிட்டு தேவையில்லாமல் இப்போ நான் வந்ததுக்கு அப்புறமா உள்ளே கூப்பிட்டா என்ன அர்த்தம், நான் கூட்டிகிட்டு போகிறேனே, அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ரேவதி நீ உள்ளவா அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் ரேவதி கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் அப்படின்றாங்க. அண்ணா என்னென்ன பேசுகிற நீ இந்த நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, தேவையில்லை நான் ஒன்றும், நான் வீட்டுக்கு நின்று வீட்டில் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு தேவையில்லாமல் எல்லாரும் சங்கடப்படுவாங்கண்ணா, நான் இங்கே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆசையை ஏன் நான் கெடுக்கணும், பொண்ணு நிம்மதியாக வாழ்கிறா சந்தோஷமாக இருக்கான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, நான் இப்போ அங்கே போய் நின்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இல்லை, எங்களுக்குள்ளே பிரச்சனை நடக்குதுன்னு அவங்களுக்கு சந்தேகம் வரும், ஒரு தடவை வந்துடுச்சுன்னா அடிக்கடிக்கு அவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம பொண்ணுக்கு எப்போ என்ன ஆகுமோ மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரோன்ற அவங்க பயத்திலே இருப்பாங்க, வயசான காலத்தில் எதுக்கு நான் அவங்களுக்கு அந்த டென்ஷனு, வேணா விடுங்கண்ணே நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றாங்க. ரேவதி நீ சொன்னாலையும் சொன்னாலையும் அது உண்மை தானே, உங்களுக்குள்ளே பிரச்சனை நடந்துட்டு தானே இருக்குது, நீ நல்லா இருக்கன்னு தானே இவ்வளோ நாளுமே நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் மாப்பிள்ளையோட கோவத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு அப்பப்போ எனக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும், மலரும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பா, இப்போ கூட மலர் சொல்லி தான் எனக்கு ஏதோ உனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீ வா அப்படின்றாங்க. இல்லைண்ணே வேண்டாண்ணே, உனக்கு தெரிஞ்சதா மட்டுமே இருக்கட்டும், தயவு செஞ்சு உங்ககிட்ட கூட சொல்கிறேன், யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதண்ணே, நான் முதல்ல கிளம்பி நான் உள்ளே போகிறேன் நீ போன அப்படின்னு ரேவதி உள்ளே ஓடி போயிடுறாங்க. உள்ளே ஓடி போய் தங்கராஜுக்கிட்ட நின்றுக்கிறாங்க. அதான் என் பொண்டாட்டி சொல்லிட்டால கிளம்புடா அப்படின்றாங்க. ஏங்க அவர் என் அண்ணங்க, கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்றாங்க. ரேவதி நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ நல்லா இருக்கணும் அது போதும் எனக்கு அப்படின்றாங்க. ஆமாண்ணே நீ தான் பார்க்குறியே நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா சந்தோஷமாக இருக்கணான்றத, இதுக்கப்புறம் நான் எதிர்த்து அவரை உனக்காக பேசுகிற போய் தான் என்னை அவர் அடித்து கொடுமை பண்ண வர நீ நினைக்கிறியா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நீ போன முதல்ல இங்கேருந்து அப்படின்னு ரேவதி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இந்த மனுஷன் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாலோ இல்லை நம்ம குடும்பத்துக்கு வந்தாலோ இப்படி தானே பண்ணுவார், இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் தினம் சித்திரவதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன், இந்த தடவை உனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஆனால் நீ போன அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி அதுக்கப்புறம் சொல்ல கேட்காம அங்கேயே நின்றுட்டு இருக்கவும் தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்தினதுக்கப்புறமா நடு உள்ள அப்படின்னு தங்கராஜ் உள்ளே அனுப்பி விட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. ஏய் தூங்குற இடத்துல எதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இப்படி அழுதுகிட்டு, குழந்தைங்க தூங்குறாங்கல்ல அப்படின்றாங்க. ஏங்க நீங்கள் போய் வேணா படுத்து தூங்குங்க, நான் கீழே ஹாலில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்றாங்க. எதுக்கு திரும்பவும் உன் அண்ணன் நான் உனக்கு கொடுமை பண்ணுறேன் சித்திரவாதம் பண்ணுறேன்னு என்கிட்ட நின்று கேள்வி கேட்கவா அப்படின்றாங்க. ஏங்க இல்லைங்க அப்படியெல்லாம் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டார், அண்ணன் இந்நேரம் போயிருப்பார், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா தங்கராஜ் அப்படி சொல்ல ரேவதி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அழுதுகிட்டே என்னடி அண்ணன் உனக்கு ஒன்றுன்னு உடனே அப்படியே நிற்கிறான் இந்த நேரத்தில் அப்படின்றாங்க. ஆமாங்க எனக்கு ஒன்றுன்னா யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் என் அண்ணன் வருங்க, என் அண்ணன் கேட்கும், எனக்காக என் அண்ணன் பேசும் அப்படின்னுட்டுருக்காங்க.
ஏய் உன் அண்ணன் பேசி என்ன ஆக போகுது, என்ன பிரயோஜனம், நல்ல ஆள் வந்திருக்கா உனக்கு நியாயம் கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அவரை மட்டம் தட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. வேண்டாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை, எதுவும் பேசலைங்க, அமைதியாக விடுங்கன்னு ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பாக்கியராஜ் வருத்தப்பட்டுக்கிட்டே கேட்டை சாத்திட்டு கிளம்பி போகிறாரு. வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. ரேவதிக்கு இந்த நிலமையா அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போகும்போது மலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கம் பாக்கியராஜ் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முழிச்சிட்டாங்க. இவர் எங்கே போயிருப்பாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக வெளியில் வரவும் பாக்கியராஜ் வந்துடுறாரு. ஏங்க இந்நேரத்துக்கு எங்கெங்க போயிட்டு வரீங்க? தூங்கிட்டே இருந்தேன்னா பக்கத்தில் உங்களை காணோன்னு பார்த்தா நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்னங்க ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை மலர் அப்படின்றாங்க. சரி உள்ளே வாங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா, தலை இது ஏதாச்சும் வலிக்குதா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் ஏங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்றாங்க. ரேவதி அப்படின்றாங்க. ரேவதிக்கு என்னங்க ஆச்சு, நீங்கள் எங்கெங்கே போயிட்டு வரீங்க, ரேவதி வீட்டுக்கா அப்படின்றாங்க. ஆமாம் மலர், எனக்கு என்னமோ ரேவதிக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நீ கூட சொன்னல தங்கராஜ் மாப்பிள்ளை ஏதாச்சும் சண்டை போட்டிருப்பாரான்னு சந்தேகமாகவே இருந்துச்சு. சரி போய் பார்த்துட்டு வரலாம், ஒருவேளை ரேவதி தூங்கிட்டு இருந்தாலாம், வீடு சாத்தி இருந்துச்சுன்னா அமைதியாக வந்துடலான்னு அங்கே போய் பார்த்தா தான் ரேவதி வெளியே உட்காந்து அழுதுட்ருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் போய் ரேவதிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டேன். அவள் அழுதுகிட்டே இருந்தா. நானாக தான் வெளியே வந்தேன்னு எதுவுமே சொல்லாமலே இருந்தா. கடைசியில் மாப்பிள்ளை உள்ளதான் உட்காந்துட்டு இருந்திருக்காரு, கதவை லாக் பண்ணிட்டு. அவர் எந்திரிச்சு வந்து ரேவதியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு ரேவதி கிட்ட கேட்டால் ரேவதி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுகுறா. மலர், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ வா வீட்டுக்கு போகலான்னு நான் ரேவதி எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டான்னு நான் வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பாலாம் நான் இப்படி சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் எல்லாரும் வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு டென்ஷன் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாப்பிள்ளை கூட உள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை உள்ளே கூட்டிகிட்டு போனார். நான் போகல அப்படின்னா விடிய ரேவதியை மாப்பிள்ளை வெளியே உட்கார வச்சிருப்பாரு அப்படின்னு இங்கே தங்கராஜ் அதாவது பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காங்க மலர்கிட்ட. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, என்ன பிரச்சனையா, எதுக்காக ரேவதி அவர் வெளியே உட்கார வச்சுருந்தாரு? அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சுங்க. ரேவதி மாப்பிள்ளை கூட வீட்டுக்கு போகும்போதே பயந்துட்டே போனா அப்படின்றாங்க. அவங்க வந்ததை சொல்லாமல் வந்துட்டா போல இருக்குது, வேறு எதுவும் என்கிட்ட சொல்லலை. நான் அவருக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேனே, அதான் அவருக்கு எனக்கு சின்ன சண்டை, வேறு எதுவும் கிடையாது, நீ போனேன்னு என்னை ரேவதி அனுப்பி வச்சுட்டா. மாப்பிள்ளை ஏன் இப்படி கோவப்படணும்? அப்படியே ரேவதி நம்ம வீட்டுக்கு தானே வந்து போனா, அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் இங்கே வந்தால் திட்டுவாருன்னு ரேவதி சொல்லாமல் வந்திருக்கா. பிறந்த வீட்டுக்கு தானே போயிருக்கான்னு அதை பெருசு பண்ணாமல் விட்டுருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி ரேவதியை வெளியே உட்கார வச்சிருக்காரு. அடிச்சாரா, என்ன பண்ணாருன்னு கூட தெரியல. ரேவதி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, முகமெல்லாம் வீங்கி போயிருந்துச்சு. அடிச்சிட்டாரா என்னன்னு கூட தெரியல. ரேவதி விட்டு கொடுக்காம அவரை அங்கே வரவே மாட்டேன்றா அப்படின்றாங்க. ஏங்க நீங்கள் பொண்ணுங்களை பற்றி என்னங்க நினச்சிட்ருக்கீங்க? இப்போது இந்த நேரத்தில் நான் அழுதுகிட்டு போய் என் வீட்டில் நின்னா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். என் அம்மாவும் என் தம்பியும் எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் ரேவதிக்காக போய் நின்ன மாதிரி என் தம்பி எனக்காக இங்கே வந்து நின்று நியாயம் கேட்பான். அத்தை மாமா கிட்டேயும் உங்ககிட்டேயும் சண்டை போடுவான், பிரச்சனை பெருசாகிடும். அப்புறம் என் அம்மாவும் அண்ணன் தம்பியும் வருத்தப்பட்டுக்கிட்டு என்னை இங்கே இருக்க விடாமல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இங்கேயும் அப்புறம் நான் அங்கேயும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துக்கிறதெல்லாம் நியாயமாக இருக்குமா? அதுவும் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதே மாதிரி தான் ரேவதிக்கும் பசங்க இருக்காங்க, அவங்க 2 பேரையும் பார்க்கணும் இல்லைங்க. குழந்தைக்காகவாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட அந்த வீட்டில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்து தானே ஆகணும். ஏன் உங்களுக்கே தெரியாதா அத்தை இந்த வீட்டில் என்னை எந்த அளவுக்கு நடத்துகிறாங்கன்னு? ஆனால் நான் எதையும் பெருசாக எடுத்துக்கல, கோபமும் படலை. ஆனால் மதிக்கு அது தப்பாக தெரியுது. அவங்க பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கும் தெரியுது. அவ்வளோ தெரிஞ்சோ நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம சகிச்சுக்கிட்டு சந்தோஷமாக நான் இங்கே இருக்கிற வரைக்கும் தானேங்க குடும்பம் நல்லா இருக்கும். இதுக்கே நான் கோவப்பட்டுக்கிட்டு அத்தை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு கோவத்தில் நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்புறம் இந்த வீட்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள், யாருக்கு கெட்ட பேர் வருன்றதை யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரு பொண்ணுங்க மனசில் வச்சுக்கிட்டு தான் மாமியாரோ புருஷனோ வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலையும் அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் ஒரு பொம்பளை வாழ்கிறது தாங்க ஒரு வாழ்க்கை. அதுக்காக தான் ரேவதி போராடிட்டு இருக்கா. பாவங்க, அவர் என்னமோ ரேவதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்னு வீட்டில் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அவரோட தங்கச்சியை கட்டிக்கலன்ற கோவத்தில் உங்களுடைய தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சித்திரவதை பண்ணுறாரோ கொடுமை பண்ணுறாரோ நடந்த விஷயத்த ரேவதி கிட்ட கேட்டு டென்ஷன் பண்ணுறாரோ அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து எனக்கு தோணிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இது புதுசாக நடக்கிற மாதிரி தெரியல. அப்பப்போ ரேவதி கிட்ட அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு போல இருக்குது. முக்கியமாக
இன்றைக்கி ரேவதியை வெளியில் உட்கார வச்சதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களையோ என்னையோ அவருக்கு கண்டா சுத்தமாக ஆகாது. முக்கியமாக என்னுடைய பிறந்த நாளுக்காக அவர் வந்திருக்கிறது, அதுவும் மதி கூப்பிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா ரேவதி, இது அவருக்கு இன்னும் கோபத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா மதிக்கும் அவருக்கு ஏற்கனவே சுத்தமாக ஆகாது. இதில் மதி கூப்பிட்டு என்னுடைய பிறந்த நாளுக்கு ரேவதி வந்ததுனால அவர் இன்னும் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு ரேவதியை வெளியில் உட்கார வச்சுருப்பாரு. எனக்கு இதை நல்லா புரியுதுங்க. விடுங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க. ரேவதி நினச்ச மாதிரி அத்தை மாமாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்ன மலர், அதுக்காக அப்படியே விட சொல்கிறீங்களா அப்படின்னு. ஏங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தா கூட மேலும் மேலும் இதே மாதிரி தப்பாக அவர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல, ரேவதிக்கு ஒரு பிரச்சனை ஆனவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் அதாவது அவர் வந்துட்டு ரேவதியை இந்த மாதிரி திட்டுறது, வெளியில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே ரேவதி கிட்ட சண்டை போடும்போதெல்லாம் நீங்கள் எங்கே போய் அங்கே நிற்பீங்களோ அப்படின்ற பயம் அவருக்கு இருக்குங்க. அதனால கண்டிப்பாக பெருசாக எதுவும் அவர் செய்ய மாட்டார். விடுங்க, எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்கலாம். ரேவதிக்கு நான் காலையில் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இவ்வளோ நடந்திருக்கு, ரேவதி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சரி வாங்க, எல்லாம் என்னால் வந்தது. என்னுடைய பிறந்த நாளில் ரேவதி வரப்போய் இப்படி ஆயிடுச்சு. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத பிறந்த நாளாக இது ஆயிடுச்சுங்க அப்படின்னு மலர் சொல்லுவோம். மலர், நீ இதெல்லாம் எடுத்து பெருசாக எடுத்துக்காத, கண்டுக்காத அப்படின்றாங்க. எப்படிங்க கண்டுக்காமல் இருக்க முடியும், பாவங்க ரேவதி அப்படின்னு. தங்கராஜனை பற்றி நல்லாவே தெரியும். அவர் எந்த அளவுக்கு ரேவதியை பேசியே சாவடிப்பாருன்றது எல்லாருக்குமே புரியுங்க. சும்மாவே ஏதாச்சும் ஒன்று பேசுவார். இது ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு அவருக்கு. அமைதியை விட்டுருவாரா பாவம் ரேவதி அப்படின்னு தான் மலர் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அங்கே ரேவதி வந்துட்டு அப்படியே அந்த ரூமுக்குள்ளேயே அழுகிறத கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தன் பிள்ளைங்களுக்காக அந்த மூலையில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. தங்கராஜ் பெட்டில் படுத்து பிள்ளைங்களோட சேர்ந்து அவர் பாட்டுக்கு தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் அதாவது எழுந்திரிச்சோட அவங்க தான் நைட்டு முழுக்க அழுதுகிட்டே இருந்தாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க பாட்டுக்கு போய் கிச்சனில் காஃபி போட்டு அழுது ரொம்ப தலைவலிக்குதுன்னு காஃபி குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், பிள்ளைங்களே எழுந்துருவாங்க, அவங்களுக்கும் பால் கலக்கி கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. தங்கராஜ் கீழே இறங்கி வராரு. அவங்களோட அத்தையுமே கரெக்டாக எழுந்துச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாருமே வராங்க. இவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபியை கூட அப்படியே டக்குன்னு வச்சுட்டு அவர் வந்துட்டாருன்னு அவருக்காக காஃபி போட்டுட்டு அவங்க அத்தைக்காகவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் அத்தை இருந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜுக்கும் கொடுக்குறாங்க. சமைக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. ஏய் நில்லு, என்ன சமைக்க போகிற அப்படின்ட்டாங்க. சாம்பாரும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் சாதம் தாங்க செய்ய போகிறேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இன்றைக்கி நான் கறி எடுத்து கொடுத்து அனுப்பி விடுறேன், அதெல்லாம் செய் அப்படின்றாங்க. இங்கே பிள்ளைங்களுக்கு அப்படின்றாங்க. ஏன் பிள்ளைங்களுக்குன்னு தனியாக உன்னால் எதையும் செஞ்சு கொடுத்து அனுப்ப முடியாதா? இதை செஞ்சால் என்ன, நான் சொன்னால் சொன்னதை செய்யணும் அப்படின்றாங்க. சரிங்க சரி அப்படின்னு ரேவதி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு போயிடுறாங்க. என்னடா தங்கராஜே, இன்னும் இவன் மேலே கோவத்தில் தான் இருக்கியா? அம்மா நைட் எவ்வளோ நேரம் வரைக்கும் வெளியே இருக்க வச்ச, கூப்பிட்டுக்கிட்டியா இல்லையாடா அப்படின்றாங்க. அம்மா விடிய வெளியே உட்கார வைக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் அவன் அண்ணங்காரன் இருக்கான்ல, அவனுக்கு எப்படியோ தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுமா. அந்நேரத்துக்கு 2 மணிக்கு மணி 2க்கு அவன் அண்ணங்காரன் நின்று என்கிட்ட சண்டை போடுறம்மா. என் தங்கச்சி நீங்கள் எப்படி வெளியில் உட்கார வைக்கலாம்? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கணும்ல, எதுக்கு வெளியே விட்டீங்கன்னு வார எவதி போகலான்னு கூப்பிட்டுட்டு நிற்கிறானே. எப்படியோ அவள் போயிருந்தான்னா நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போன அப்படின்னு இவன் உள்ள நின்றுட்டா. அதான் சுமூகமாக முடிஞ்சிடுச்சு, ராத்திரியே வீட்டுக்கு வந்துட்டாமா இவ அப்படின்றாங்க. ஓ இவ்வளோ நடந்திருக்கா, எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. பாசக்காரன் அண்ணனுக்கு எது நடந்தாலும் தெரிஞ்சிருமா அவனுக்கு அப்படின்னு அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் நக்கல் பண்ணியும் கிண்டல் பண்ணியும் பாக்கியராஜ் பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே கிச்சனில் இருக்காங்க. மலர் கரெக்டாக கால் பண்ணுறாங்க. இவங்களும் இங்கே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே ரேவதி அப்படின்றாங்க. ஹலோ அண்ணி சொல்லுங்கள் அண்ணி அப்படின்றாங்க. என்ன ரேவதி, நிறைய நடந்திருக்கு, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. உன் அண்ணன் ராத்திரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார், எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. ஏன் ரேவதி நீ இப்படி செஞ்ச, அண்ணங்கிட்ட சொல்லாமல் எதுக்கு வந்த, அண்ணன் விட மாட்டேன்றாரு அப்படின்னு தெரிஞ்சா நீ அங்கேயே இருக்கலாம்ல, தேவையில்லாமல் பார்த்தியா இப்போ எவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லி சுரேஷ் கிட்டேயாச்சு நான் இங்கே வந்த விஷயம் தெரியாதுன்னு
அதனாச்சும் சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லாமல் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. தேவையில்லாமல் என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து உனக்கு நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு. தங்கராஜ் அண்ணனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ ரேவதி அப்படின்றாங்க. அண்ணி விடுங்க அண்ணி, எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. தங்கராஜ் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாத ரேவதி, அவர் எப்படி உன்கிட்ட எவ்வளோ பேசியிருப்பார், எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாருன்னு எங்ககிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிடலான்னு மட்டும் நீ நினைக்காத ரேவதி. நீ கவலையே படாத. உனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக உன் அண்ணன் வந்து நிற்பார். நீ எதுக்கும் பயப்படாத. அப்படியெல்லாம் உன்னை அவர் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்றாங்க. அதான் நீங்கள் சொல்கிறீங்களா நீ என் அண்ணன் இருக்காருன்னு, எனக்கு அது போதும் அண்ணி. அந்த நேரத்தில் என் அண்ணன் வந்து எனக்காக நின்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு தான் நான் அவரை கட்டி பிடிச்சி அழுதுட்டேன். விடுங்க அண்ணி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வர்றாரு. என்ன ரேவதி, ஏதாவது மலர் ரேவதி கிட்ட பேசுனியா அப்படின்றாங்க. பேசினேன், இப்போ தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்கிறா, பார்க்கலாங்க அப்படின்றாங்க. சரி நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னமோ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. சுரேஷும் வந்து நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி சுரேஷ் கிட்டேயாச்சு அப்படின்றாங்க. இல்லை எதுவுமே வேண்டாம், சுரேஷ்க்கு தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ண போகிறான்? அவன் மாமாவை எதிர்த்து அவன் என்னைக்கு நின்று இருக்கிறான்? அவன் மாமா கிட்டே போய் அவன் சட்டையை பிடிச்சி ஏன் என் அக்காவுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவா போகிறான்? விடு அப்படின்னு இங்கே பாக்கியராஜ் சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, என்ன நீ ஏன் அண்ணன் இப்படி சொல்லிட்டு போகிறாரு? நான் என்னத்தை கேட்காம இருக்க போகிறேன்? அக்காவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. ஆமாம் சுரேஷ், உன்கிட்ட இதை சொல்லலாமா வேணாவா? நீ என்னைக்கு தங்கராஜ் அண்ணனை எதிர்த்து பேசியிருக்கிற? அதான். ஆமாம் பிரச்சனை தான். ரேவதி நேற்று இங்கே சொல்லாமல் வந்திருக்கா. நீ மாமா ஃபோன் பண்ணும்போது தெரியாமல் ரேவதி இங்கே இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவர் கூட்டிகிட்டு போய் வீட்டில் ரேவதியை திட்டி நேற்று முழுக்க வெளியில் இருக்க வச்சுருக்காங்க. ஏன் இதுக்காக நீ உன் மாமாவை போய் கேட்கவா போகிற அப்படின்றாங்க. மாமாவா? அப்படியெல்லாம் மாமா செஞ்சுருக்க மாட்டாரே. ஆமாம், முதல்ல ஏன் அக்கா சொல்லாமல் வந்திருக்கணும் அப்படின்னு இங்கே சுரேஷ் மலர்கிட்டே சொல்கிறாங்க. பாத்தியா, உங்கள் அக்கா நைட்டு முழுக்க பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சிருக்காங்க. அதுவும் ரேவதி, உங்கள் மாமா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. ஆனால் என் அக்காவை ஏன் இப்படி பண்ணீங்க? என் அக்கா எங்கள் வீட்டுக்கு தானே வந்தான்னு நீ ஏன் ஒரு வார்த்தை உங்கள் மாமாவை கேட்கணுன்னு நினைக்காம ரேவதியை பற்றி உடனே ஏன் தப்பாக பேசுகிற? பார்த்தியா எதுக்காக வந்திருக்கணும்னு? அப்போது நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ரேவதி சொல்லாமல் கொள்ளாமல் தானே வருவா? பயந்துட்டு பிறந்து வீட்டுக்கு வரத்துக்கு கூட பர்மிஷன் கேட்கணுமா? ஏதோ ரேவதி தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்காக மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. இதுக்கு தான் இப்போ உனக்கு புரியுதா ஏன் உன் அண்ணன் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்? சொல்லி என்ன ஆக போகுதுன்னு கேட்டாருல்ல, அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னும் அண்ணி அப்படின்னு சுரேஷ் நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? சும்மா வாய் வார்த்தைக்காகவாச்சு சுரேஷ் தங்கராஜ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுவாரா? என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.